அனைவருக்கும் வணக்கம். பொது இடங்களில் நடைபெறும் அரசியல் விவாதங்களில் திராவிட இயக்கத்தின் ஆதரவாளர்கள், திராவிட இயக்கத்திற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை இந்த சங்கி கூட்டம் ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதும், அந்த கூட்டத்தை கலைப்பதும் போன்ற காலித்தனங்கள் செய்வதில் முதன்மையாக இருக்கிறார்கள். ஆபாசமாக திட்டினால், கலாட்டா செய்தால் கருத்தை வாபஸ் வாங்கி விடுவார்கள், பயந்து ஓடி விடுவார்கள் என்று இந்த சங்கி கூட்டம் நினைக்கிறது. கடந்த முறை மதிவதனியை அப்படித்தான் முடக்க பார்த்தார்கள். இன்று தமிழ்வேல் செந்திவேலிடம் வந்திருக்கிறார்கள். இந்த சங்கி கூட்டம் மிக தைரியமாக எதிர்கொண்டு இந்த சங்கிகளை ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் பாணியில் திராவிட இயக்கத்து தோழர்கள் புறப்பட்டால் ஒரு நொடியில் அவர்கள் கொட்டம் அடங்கிவிடும். ஆனால் வன்முறையே தீர்வாகாது. ஒரு காலித்தனத்திற்கு இன்னொரு காலித்தனம் தீர்வாக இருக்க முடியாது என்று உணர்ந்த காரணத்தால் கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டும் என்ற ஜனநாயக மாண்பை பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் கற்றுக் கொடுப்பதால் நாம் அதை கடைபிடிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக நினைத்து கொண்டு வாழ ஆட்டினால், எதிரி என்ன மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் எங்களுக்கும் பேச தெரியும் என்று திராவிட இயக்கத்துக்காரர்கள் புறப்பட்டால் உங்கள் கதி என்னாகும் என்று யோசித்துப்பார்கள் சங்கிகளே. மீண்டும் சொல்லுகிறோம், பேரறிஞர் அண்ணா சொன்ன ஊமைதான் உங்களுக்கும் திரும்பச் சொல்லுகிறோம். வன்முறை என்பது இரண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம். அது ஆயுதம் எடுத்தவனையும் கிழிக்கும், எதிரே இருப்பவனையும் கொல்லும். மறந்துவிட வேண்டாம். வன்முறைக்கு வன்முறை தீர்வு ஆகாது. கருத்தை கருத்தால் வெல்லுவோம். காலி டப்பாக்கள் கலண்டு ஓடட்டும். திராவிடம் வெல்லும், தமிழகம் சொல்லும். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.